தமிழகோஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க MVR லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்ல நம்ம கூட ஆன்மீக ஆய்வாளர் சூர்யா சுப்பிரமணியன் இருக்காங்க. வணக்கம். இப்போ எல்லாருமே விதவிதமா ஜோதிடம் பாக்குறாங்க. எலி ஜோதிடம்ல இருந்து கிளி ஜோதிடம்ல இருந்து என்னெல்லாமோ சொல்றாங்க. ஆனா எப்பவுமே மாறாத ஒரு விஷயம், ஏன்னா ஜாதகம் கூட டைமை தப்பா கொடுத்து தப்பா எழுதிடலாம்னு சொல்லலாம். மாறாத ஒரு விஷயம், உலகத்துல ஒரே மாதிரி இன்னொரு ஆளுக்கு இல்லாத ஒரு விஷயம் கைரேகை தான். ஸோ இந்த கைரேகை ஜோசியம்லாம் பார்க்குறாங்களே, இதெல்லாம் உண்மைதானா? இதோடைய விஷயத்தை பற்றி சொல்லுங்கள். முற்காலங்களில் ஜாதகம் எழுதும் போது மிகச்சரியாக நேரம் இருக்காது. இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் பிறக்கிற குழந்தைகளுக்கு ஹாஸ்பிட்டலே கரெக்டாக டைம் எழுதி கொடுப்பாங்க. நிறைய குழந்தைகளுக்கு டைம் எழுதி கையிலே ஒட்டிடுறாங்க. இது ஒரு பக்கம் துல்லியமாக ஜாதகம் கணிக்கணும். முற்காலங்களில் உலகம் துல்லியமாக டைம் யாருக்கும் தெரியாமல் இருக்கும்போது வீட்டுக்கு பால்காரம் வந்தாங்க, அப்போ தான் கோழி போச்சுன்னு ஒரு குத்துமதிப்பான டயத்தை சொல்லும்போது ஜாதகம் பார்க்கும்போது பலன்கள் மாறுபட வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு நபருக்கு இருக்கக்கூடிய விஷயம் கிடையாதுங்கிற யூனிக்கான விஷயமே கைரேகை தான். இது ஒன்றும் 10 ஏக்கர் இடம் இல்லை, மிக சின்ன இடம். இதுலேயே இதுக்கு முன்னாடி பிறந்த கோடிக்கணக்கான மனிதர்களுக்கும் தெரியாது, இல்லை இனிமேலும் வராது, இப்பயும் கிடையாது என்பது போல் கடவுள் படைப்பில் ஒவ்வொருத்தருமே யூனிக் தான். இப்போ திருநெல்வேலி இருட்டு கடை அல்வா இருக்குன்னா அந்த கடை டேஸ்ட் தனிதாங்கிற மாதிரி ஒவ்வொரு மனிதனும் தனித்துவமான ரெட்டை பிறவின்னு சொல்றாங்களே, அவங்களுக்கும் ஒரே மாதிரி அவங்களுக்கு கூட ரேகை இருக்காது. ஆனால் எல்லா நபர்களுமே தனித்துவமானவர்கள் கிடையாது. படைப்பில் டூப்ளிகேட் இல்லை, எல்லாமே ஒவ்வொன்றும் யூனிக்கான படைப்புகள் தான். அப்போ அந்த கைரேகை பொய்யா உண்மையானு கேட்டால் கண்டிப்பாக உண்மை. ஜோதிடத்தில் பிரசனம் இருக்குது, ஆரோடம் இருக்குது, அப்புறம் நிறைய விஷயங்கள் இருந்தால் கூட கைரேகைக்கு தனிப்பெரும் சிறப்புன்னு கேட்டால் ஜாதகம் தவறாக எழுதிருக்கலாம். ஓகே, கைரேகை ஒரு காலம் தவறு செய்யாது. அப்போ அந்த கீரவங்க இதை பற்றி ரொம்ப சிறப்பாக பேசணும்னு ஆசைப்பட்டால் சமகாலத்தில் இதை பற்றிய அதிகமான ஞானத்தை வெளிநாட்டுகளுக்கு கூட கொண்டு போய் அங்கேயும் வெற்றி கொடி காட்டிய ஒருத்தர் யாருன்னு கேட்டால் கீரோ. அந்த கீரோ தான் காசியில் உள்ள பண்டிட்டுகள்கிட்ட வெஸ்டர்ன் கண்டிஷன் அவர் தான் காசியில் உள்ள பண்டிட்டுகள்கிட்ட ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி அஸ்ட்ராலஜி கற்றுக்கு வரார். அஸ்ட்ராலஜி, மந்திரங்கள், ஜோதிடம் எல்லாம் கற்றுட்டு போய் அவரை யாருக்கெல்லாம் ஜோதிடம் பார்த்துருக்காருன்னு ஆச்சரியப்படுவோம். அந்த நபர்லாம் நம்ம ஈஸியாக அணுகவே கூட முடியாது. வின்ஸ்டன் சர்ச்சில், ரஷ்யாவோட ஜார் மன்னர்கள், அப்புறம் ரஷ்யாவோட மன்னர்கள் ஒரு மன்னரோட பையனுக்கு அடிக்கடி உடம்பு திடீர்னு மாசத்துல ஒரு குறிப்பிட்ட நாள் பச்சையா மாறி, அந்த பச்சையா உடம்பு மாறும்போது அதை குணப்படுத்துறதுக்காக எப்பேற்பட்ட ராஜ வைத்தியர்களெல்லாம் கூப்பிட்டு வந்தும் அந்த நோயை குணப்படுத்த முடியாத ஒரு பெரிய ஃபேமஸான மந்திரவாதியை கூட வச்சிருந்தாரு. அவன் நிறைய சேட்டை பண்ண ஒழுக்கக்கேடெல்லாம் உண்டுனா கூட எதுக்காக கூட வச்சிருந்தான்னு கேட்டா அவனால மட்டும் தான் அந்த பையனை சரி பண்ண முடியும். அந்த மந்திரவாதிக்கே கூட கைரேகையை பார்த்து உன்னை ரொம்ப சேட்டை பண்றனால மன்னர் உன்னை கொடுத்து பார்ப்பாரு. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் உன்னை சிறையில் அடைப்பாங்க. இவன் மாயாஜால சக்தியை பயன்படுத்தி வெளியே வந்துடுவார். அதுக்கப்புறம் உன்னை சுடா டைப் பண்ணி அழிந்து தப்பிச்சிருக்க. கடைசியா கல்லால் நைத்து உன்னை குள்ளாருன்னு சொல்லும்போது என்கிட்ட இவ்வளவு மேஜிக்கல் பவர் இருக்கு, இனியாவது கொள்றதாரு போயான்னு இருக்கு. ஆனால் அவர் சொல்லியபடியே அவன் கொல்லப்பட்டான். இப்படியாக வின்ஸ்டன் சர்ச்சிலோட ஆட்சி காலம் எவ்வளவு நாளைக்கு இருக்கு ஆரம்பிச்சு ஜார் மன்னருடைய ஆட்சி காலம் முடிஞ்சு லெனின் கம்யூனிஸ்ட் ஆட்சி வரங்கிறது ஆரம்பிச்சு பல்வேறு விஷயங்களை பற்றி மேற்கு நாடுகளில் பெரிய பெரிய அணுக முடியாத பெரும் ஜாம்பான்களுக்குலாம் பலன் பார்த்து சொல்லியிருப்பாரு. அவருக்காக பல பேர் வெயிட் பண்ணி பார்த்துருப்பாங்க. அதனால கைரேகை என்பது வழக்கமாக நம்மளோட மனநிலை என்னன்னு கேட்டால் வெளிநாட்டுக்காரங்க ஓகேன்னு ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்க தான் ஆராய்ச்சி மனோபாவம் கொண்டவர்கள். அவங்க சொன்னால் மட்டும் தான் அது சயின்டிஃபிக்கலி ப்ரூவ் பண்ண நினைப்போம் இல்லையா? ஸோ அதனால் 2ஆம் உலகப் போரை ஒட்டியும் 1ஆம் உலகப் போரை ஒட்டியும் பல்வேறு உலகத்தில் பெரிய தலைவர்களுக்கு ஒரு ஜாதகம் பார்த்து சொல்லி அதுவே சரியாக இருந்திருக்கு. ஸோ அப்போ அவங்களும் அந்த அளவுக்கு ஈஸியாக ஒருத்தர் பார்க்கவும் விட மாட்டாங்க. அப்போ பலருக்கும் அது பலன் தரப்போய் மட்டும்தான். எல்லா நாட்டிலும் பெரிய பெரிய தலைவர்களும் அவருக்காக காத்திருந்து கைரேகை பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் என்றைக்குமே கைரேகை சாஸ்திரம் மிக துல்லியமான நுட்பமான பலன்களை சொல்லும். நேரம் அதிகம் எடுத்துக்கொள்ளாது. ஜாதகத்தை பார்த்தா நீங்கள் நிறைய விஷயம் எடுத்துக்கணும். இது அப்படி இல்லை, இந்த நபர் இந்த வாழ்க்கையை வாழ வந்திருக்கிறார், இவருடைய கொடுப்பனை இந்த விஷயங்கள் இதுதான், இவரோட லக்கி இது, இவரோட அன்லக்கி இதுன்னு கரெக்டாக சொல்ல முடியும். கைரேகை சாஸ்திரம் நம்பிக்கை அடிப்படையில் இல்லை, அது இயற்கை நமக்காக கொடுத்த ஒரு ரூட் மேப். இந்த நபருடைய வாழ்வு இங்கே தான் சென்று சேர்ந்ததுக்கான ரூட் மேப். அதுதான் விஷயங்கள் நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிட்டது. கைரேகை இந்த மாதிரி இருந்தால் அப்படி ஏதாவது விஷயங்கள் இருக்கா? கைரேகைகளில் நிறைய ரூல்ஸ் இருக்குது. தமிழில் சின்னதும் பெருசுமாக பல புத்தகங்கள் இருக்குது. ஆனாலும் ஒரு கையில் இருக்கக்கூடிய பெருக்கல் குறி இன்னொரு கையிலையும் அதே மாதிரி அதே இடத்துல இருந்துச்சுன்னா அந்த நபர்கள் கண்டிப்பாக வாழ்வீர்கள். நிறைய அதிர்ஷ்டம் செய்தவர்கள் ஒரு கட்டத்தில் தாழ்ந்திருந்தாலும் கூட சர்வ நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் பொருளாதாரத்தில் நிச்சயமான நல்ல முன்னேற்றத்தை சந்திப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. மற்றபடி நிறைய குறிப்புகள் இருக்கு. இந்த விஷயம் சில நிறைய 100ல் ஒரு 10-20 பேருக்கு இந்த விஷயம் மேட்ச் ஆகும். கம்பேர் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக வாழ்க்கை இன்னைக்கு இருக்க மாதிரி எப்போது இருக்காது. காலங்கள் போகும்போது ஒப்பிட்டு பார்த்தால் எங்கேயோ இருந்து நல்ல உயரத்துக்கு வந்துடும். உண்மைதான். ஸோ இது ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம், ஊக்கம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இது பார்க்கக்கூடியவங்க இது ஒரு சின்ன பாயிண்ட். இந்த பெருக்கல் குறி அப்படிங்கிறது 2 கையிலையும் சமமாக ஒரே மாதிரி இருந்தால் வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னன்னா எதுக்காக நான் இந்த கேள்வியை கேட்டேன் அப்படின்னா, இந்த மக்கள் பொதுவாக சில விஷயங்களை பொய் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அதை போய் பார்த்து தெரிஞ்சு அனுபவப்பட்டு புரிஞ்சுக்கிட்டா பரவாயில்ல. நான் நேரடியாக நாடி ஜோதிடம் போய் பார்த்துருக்கேன். அந்த வைத்தீஸ்வரன் கோயிலே போய் பார்த்துருக்கேன். அதுல நான் பார்த்து அப்சர்வ் பண்ணது மேபி நான் போன ஆள் சரியான ஆளா இல்லாம இருக்கலாம். பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க ரேகையை வாங்கினாங்களே தவிர அதை பார்த்து எதுவுமே சொல்லலை. என்கிட்ட கேள்வி கேட்டு நான் சொல்லக்கூடிய பதிலை வைத்துதான்
அவங்க வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்றாங்களே தவிர அந்த நாடியை வச்சு சொல்லலை. அது ஏன் வாங்குறாங்கன்னா, நாடி ஜோசியத்தில் பல காலத்தில் வந்து ஒரு குடும்பங்களும் குறிப்பிட்ட அளவுக்கான கட்டுகள் வச்சிருப்பாங்க நாடிகள். ஒரு ஆள்கிட்ட உங்கள் கரியருக்கான கட்டு இல்லைன்னா அவங்க அந்த காலத்தில் இன்னொரு ஆளை போய் பாருங்கன்னு அனுப்புவாங்க. நம்ம பல பேரை மாறி மாறி பார்க்கும்போது யாரோ ஒருத்தட்டு கட்டு கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். இன்னைக்கு யாருமே அவங்ககிட்ட இல்லைன்னா இன்னொரு ஆள்கிட்ட போக சொல்றதே இல்லை. அவங்களே அதனால பார்த்து வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி கரப்ஷன், எல்லாத்தையும் கரப்ஷன் அந்த மாதிரி இந்த விஷயத்தில் வருது. ஸோ அதுதான் விஷயம். ஸோ அதனால சரியான நபர்கிட்ட போய் பார்த்து தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கு ஒரு சரியான தகவல் கிடைக்கும். கைரேகை பியூர்லி ஒரு அக்செப்டபிளான, அதே நேரத்தில் பல இடங்களில் ப்ரூவன் ஃபேக்டாக தான் இருக்குது அப்படிங்கிறது வந்து. இதை குறித்து ஒரு சின்ன பழமொழி இருக்கு, அனுபவம் முந்தியது, சாஸ்திரம் பிந்தியது. ஓகே, ஒரு நபருக்கு தற்செயலாக நடந்தால் தப்பில்லை, எல்லாருக்கும் ஒரே மாதிரி நடக்கும்போது தான் அது யூனிஃபார்மிட்டியாக அதை சாஸ்திரம் எழுதிக்கிறாங்க. அப்போ எந்த சாஸ்திரமும் பொய் இல்லை, தொடர்ந்து அனுபவத்தின் விளைவாக தான் சாஸ்திரத்தை உருவாக்கியிருக்காங்க. உண்மை. நான் அடிக்கடி என்னுடைய மேடை பேச்சுகளில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பது மெய்யுமா இல்லையா? நான் தீர விசாரிப்பது கூட சில நேரங்களில் பொய்யாகலாம், ஆனால் அனுபவத்தில் உணர்வதே உண்மை அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லுவேன். அதுதான் அவங்க சொல்றாங்க, அனுபவம் முந்தியது, சாஸ்திரம் பிந்தியது. எஸ், கரெக்ட். ஏன்னா இப்போ வந்து ஒருத்தர் ரேகா ஜோசியம் பார்க்கறாருன்னே எடுத்தோடனே ஒரு ப்ரெடிக்ஷன் அவர் சொல்ல மாட்டார் இல்லையா? பல பேர்கிட்ட பேசி அதில் கிடைக்கிற அனுபவத்தின் மூலமாக தான் சொல்லுவார். ஓ இப்படி இருக்கா, அப்போ அவருக்கு தான் நடக்க முடியுது. ஸோ அது ஒரு அழகான விஷயம். ஸோ அது உண்மைதான் அப்படிங்கிறது. உங்களுக்கு இது சம்பந்தமான அனுபவம் இருக்கா? நீங்கள் கைரேகை பார்த்துருக்கீங்களா? இல்லை அது சம்பந்தமாக ஏதோ தகவல்கள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.